பத்து கேவ்ஸ் என்பது மலேசியாவில் புகழ்பெற்ற ஒரு குகை கோவிலாகும். சுண்ணாம்பு குன்றுகளில் இயற்கையாக அமைந்த குகைகளில் உள்ள இந்த கோவில் மலேசியா தலைநகர் கோலாலம்பூரில் இருந்து 13 கிலோமீட்டர் வடக்கே கோம்பாக் மாவட்டத்தில் இருக்கிறது. இந்த குகையில் உச்சியில் பல சிறிய குகைகளும் பெரிய குகைகளும் இருக்கிறது. உச்சியிலே 3 கோவில்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. 1860ஆம் ஆண்டுகளில் 10 மலை பகுதிகளில் வாழ்ந்த சீனர்கள் காய்கறிகளை பயிர்விற்று வந்தனர். அவர்களுடைய வேளாண்மை தொழிலுக்காக உரம் தேவைப்பட்டது. ஆகவே அவர்கள் 10 மலை குகையிலிருந்து வௌவால் சாணத்தை தோண்டி எடுத்து பயன்படுத்தி வந்ததாக வரலாறு கூறுகிறது. அதற்கு முன்னர் இந்த குகைகளில் தொமுவான் மக்கள் என்னும் மலேசிய பழங்குடியினத்தினர் வாழ்ந்து வந்தனர் என்று வரலாற்று சான்றுகளும் கூறுகிறது. இவர்களும் 10 மலையை தங்களின் புனித தலமாக பயன்படுத்தி வந்துள்ளனர். அதன் பிறகு 1878இல் 10 மலை பகுதியில் இருந்த சுண்ணாம்பு குன்றுகளை ஆய்வு செய்த அமெரிக்க தாவரவியலாளர் வில்லியம் ஹோண்டே என்பவர் 10 மலை பற்றி வெளி உலகத்திற்கு அறிவித்தார். 10 மலையின் பெயர் புகழடைந்தது. அதன் பின்னர் 14 ஆண்டுகள் கழித்து 1891இல் மலேசியாவிலே புகழ்பெற்ற செல்வந்தர்களில் ஒருவரான கே தம்புசாமி பிள்ளை அவர்கள் அங்கு ஒரு கோவில் கட்டினார். 10 மலை கோவில் நுழைவாயில் ஒரு வேள் வடிவத்தில் இது இருந்தது என்று பெரிதும் மக்களால் கவரப்பட்டது. 10 மலை அடிவாரத்தில் கலைக்கூடு குகை, அருங்காட்சியக குகை என 2 குகை கோயில்கள் இருக்கிறது. இந்த குகை மையங்கள் 2008ஆம் ஆண்டு புதுப்பிக்கப்பட்டது. 10 மலையில் முகப்பிலே அமைக்கப்பட்டிருக்கிற முருகன் சிலையானது அது அமைக்கப்பட்ட காலத்தில் உலகிலேயே பெரிய முருகன் சிலையாக இருந்தது. இதன் உயரம் 42.7 மீட்டர், 140 அடி. இதை உருவாக்குவதற்கு 3 ஆண்டுகள் பிடித்தனர். கட்டுமான செலவுகளில் 25 லட்சம் மலேசியா ரிங்கிட் செலவிடப்பட்டிருக்கிறது. 2006ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் புனித நாள் அன்று அந்த சிலை திறக்கப்பட்டது. இந்த சிலையின் திறப்பு விழாவின் போது அதற்கு 15,000 ரிங்கிட் மதிப்பிலான மாலைகளும் பூக்களும் அதற்கு சூட்டப்பட்டது.